வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப க்ரீமியான ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து முகலாய் எக் கிரேவி. செய்கிறது ரொம்பவே ஈஸி. சப்பாத்தி புலாவோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 பச்சை மிளகாய், 5 பூண்டு, அப்புறம் 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பிரியாணி இலை. இது லேசாக பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துடணும். இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். மிதமான தீயிலே வச்சு கருகிராமல் இதை நல்லா வதக்கணும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேகணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் 200 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்க போறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு பாதியாக கட் பண்ண முட்டையை இதில் சேர்க்க போறேன். நீங்க முழுசா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதியாக கட் பண்ணி சேர்க்கிறேன். அந்த முட்டை ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி கொஞ்சமா கிரேவி எடுத்து அந்த முட்டை மேலேயே அப்படியே ஊற்றி விட்டுலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்பதான் அந்த மசாலாலாம் அந்த முட்டையோட சேர்ந்து நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலையை மேலே தூவிடலாம். ரொம்ப வாசனையா இருக்கு. ரொம்பவே டேஸ்டான முகலாய் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.